பரிசுத்தர் பரிசுத்தரே பரலோக ராஜாவே பரிசுத்தர் பரிசுத்தரே பரலோக ராஜாவே எப்போதும் இருப்பவரே உன்னதத்தின் ஆவி ஊற்றப்படுவதாக உம்மை ஆராதிக்கின்றோம் ஆர்ப்பரிக்கின்றோம் உம்மை ஆராதிக்கின்றோம் அன்பு செய்கின்றோம் பரிசுத்தர் பரிசுத்தரே பரலோக ராஜாவே பூலோகத்துக்கும் பரலோகத்துக்கும் ராஜாவர் உயர்த்துங்க ஆண்டவரை உயர்த்தி ராஜாவே எப்போதும் இருப்பவரே இனிமேலும் எப்போதும் இருப்பவரே வல்லமை இறங்கட்டும் ஒவ்வொருடைய தலையின் மேலே உம்முடைய அக்கினி இறங்கட்டும் எப்போதும் இருப்பவரே இனிமேலும் எப்போதும் இருப்பவரே ஆராதிக்கின்றோம் ஆர்ப்பரிக்கின்றோம் உம்மை ஆராதிக்கின்றோம் அன்பு செய்கின்றோம் உம்மை ஆராதிக்கின்றோம் வல்லமை இறங்கட்டும் அப்பா வல்லமை இறங்கட்டும் வல்லமை இறங்கட்டும் அன்பு செய்கின்றோம் உம்மை ஆராதிக்கின்றோம் ஐயா வாழ்க வாழ்க உம் நாமம் வாழ்க ஐயா வாழ்க வாழ்க உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஐயா வாழ்க வாழ்க ஓ ஐயா வாழ்க உம் நாமம் வாழ்க உன்னதத்தில் தேவனுக்கே மகிமை உண்டாகட்டும் ரகரகப ஷேகே துரப வாலிப பிள்ளைகளுக்குள்ள நம்முடைய மகிமை இறங்கட்டும் சமாதானமும் பிரியமும் உண்டாகட்டும் இந்த பூமி Yes Lord ஐயா வாழ்க வாழ்க விடுதலை ஆவியில ஆத்துமாவுல சரீரத்துல சிந்தையில
வாழ்க ஆண்டவரை உயர்த்தி வாழ்க ஐயா வாழ்க உம் நாமம் வாழ்க. கரங்களை தட்டி எங்களுக்குள்ளே வாசம் செய்யும் ஆவியானவரே 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 பரிசுத்த ஆவியானவரே 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 Yes Lord ஆவியானவரே Amen பரிசுத்த ஆவியானவரே. எப்படி நான் ஜெபிக்க வேண்டும் எதற்காக ஜெபிக்க வேண்டும் கற்றுத்தாரும் ஆவியானவரே கேளுங்க ஆண்டவரிடத்துல எப்படி ஜெபிக்கணும்ப்பா ஜெபிக்க வேண்டும் கற்றுத்தாரும் ஆவியானவரே வேத வசனம் புரிந்து கொண்டு விளக்கங்களை அறிந்திட வெளிச்சம் தாரும் ஆவியானவரே. வெளிச்சம் தாங்கப்பா இருள் நீங்கட்டும் வசனம் புரிந்து கொண்டு விளக்கங்களை அறிந்திட வெளிச்சம் தாரும் ஆவியானவரே 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 ஓ ஆவியானவரே ஆமென் ஆவியானவரே பரிசுத்த ஆவியானவரே 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 எங்க மேல ஊற்றுங்கப்பா ஒவ்வொருவரையும் நிரப்புங்க பரிசுத்த ஆவியானவரே எங்களுக்குள்ளே வாசம் செய்யும் ஆவியானவரே ஆமென். இந்நாளிலும் சித்தம் போல் வாயை திறந்து கர்த்தரை மகிமைப்படுத்தி பாடுங்க வாசம் செய்யும் ஆவியானவரே இந்நாளிலும் சித்தம் போல் நடத்தி செல்லும் ஐயா எங்களுக்குள்ளே வாசம் இந்த மாதத்துல எங்களை நடத்துங்கப்பா இந்நாளிலும் சித்தம் போல் நடத்தி செல்லும் ஐயா கவலை கண்ணீர் மறக்கணும் கர்த்தரை நோக்கலும் கற்றுத்தாரும் ஆவியானவரே கவலை கண்ணீர் மறக்கலும் கர்த்தரை நோக்கிடும் கற்றுத்தாரும் ஆவியானவரே செய்த நன்மை நினைக்கணும் நன்றியோடு துதிக்கணும் சொல்லி தாரும் ஆவியானவரே ஓ செய்த நன்மை நினைக்கணும் நன்றியோடு துதிக்கலும் சொல்லி தாரும் ஆவியானவரே 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 Yes Lord ஆவியானவரே ஆவியானவரே Oh, yes. பரிசுத்த Yes, ஆவியானவரே Lord. ஆவியானவரே ஆவியானவரே Yes, Lord. ஆவியானவரே ஆமாப்பா ஆவியானவரே பரிசுத்த ஆவியானவரே எங்களுக்குள்ளே வாசம் செய்யும் ஆவியானவரே நாளிலும் சித்தம் போல் நடத்தி செல்லும் ஐயா எங்களுக்குள்ளே வாசம் செய்யும் ஆவியானவரே நாளில் நாளிலும் சித்தம் போல் நடத்தி செல்லும் ஐயா எங்கு செல்ல வேண்டும் என்று சொல்ல வேண்டும் வழி நடத்தும் ஆவியானவரே இந்த நவம்பர் மாதத்துல என்று செல்ல வேண்டும் என்ன சொல்ல வேண்டும் வழி நடத்தும் ஆவியானவரே உம் விருப்பம் இல்லாத இடங்களுக்கு செல்லாம தடுத்து நிறுத்தும் ஆவியானவரே உங்க விருப்பம் இல்லாத இடத்துக்கு போக கூடாதப்பா இல்லாத இடங்களுக்கு செல்லாமல் தடுத்து நிறுத்தும் ஆவியானவரே ஆவியானவரே Yes, Lord. ஆவியானவரே Yes, Lord. ஆவியானவரே ஆவியானவரே பரிசுத்த ஆவியானவரே ஆமென். ஆவியானவரே 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 பரிசுத்த ஆவியானவரே எங்களுக்குள்ளே வாசம் செய்யும் ஆவியானவரே இந்நாளிலும் சித்தம் போல் நடத்தி செல்லும் ஐயா எங்களுக்குள்ளே வாசம் செய்யும் ஆவியானவரே இந்நாளிலும் சித்தம் போல் நடத்தி செல்லும் ஐயா எதிரிகளின் சூழ்ச்சிகள் சாத்தானின் தீட்டணைகள் எதிர்த்து நிற்க பலன் வேண்டுமே உலகம் பிசாசு மாமிசத்தை எதிரிகளின் சூழ்ச்சிகள் சாத்தானின் தீட்டணைகள் எதிர்த்து நிற்க பலன் வேண்டுமே உடல் சோர்வு அசதிகள் பலவீனங்கள் நீக்கி உற்சாகத்தால் நிரம்ப வேண்டுமே
ஆவியானவரே ஆவியானவரே நிரப்புங்கப்பா ஒவ்வொருவர் மேல் ஊற்றப்படுவதாக ஆவியானவரே 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 பரிசுத்த ஆவியானவரே 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 பாடுங்க ஆவியில பாடி கர்த்தரை மகிமைப்படுத்தி ஆவியானவரே 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 பரிசுத்த ஆவியானவரே எங்களுக்குள்ளே வாசம் செய்யும் ஆவியானவரே என்னாலும் சித்தப்போல் நடத்தி செல்லும் ஒவ்வொருவரையும் ஒவ்வொருவர் மேலும் என்னாலும் சித்தப்போல் நடத்தி செல்லுமையா எங்களுக்குள்ளே வாசம் செய்யும் ஆவியானவரே என்னாலும் சித்தப்போல் நடத்தி செல்லுமையா எதிரிகளின் சூழ்ச்சிகள் சாத்தானின் கிண்கணைகள் எதிர்த்து நிற்க பலன் வேண்டுமே எதிரிகளின் சூழ்ச்சிகள் சாத்தானின் கிண்கணைகள் எதிர்த்து நிற்க பலன் வேண்டுமே உடல் சோர்வு அசதிகள் இயேசுவின் நாமத்தினாலே பலவீனங்கள் நீங்குவதாக சோர்வு அசதிகள் நீங்கி உற்சாகத்தால் நிரம்ப வேண்டுமே உடல் சோர்வு அசதிகள் பலவீனங்கள் இயேசுவின் நாமத்தினாலே சர்வாங்க சுகம் உண்டாவதாக சோர்வு அசதிகள் எஸ் லோர்ட் உற்சாகத்தால் நிரம்ப வேண்டுமே ஆவியானவரே 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 பரிசுத்த ஆவியானவரே 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 ஆமாப்பா. ஆவியானவரே பரிசுத்த ஆவியானவரே ஆவியானை நீரப்போ இயேசு தெய்வமே இன்று நீரப்போ உன்னின் ஆவியால் என்னை நீரப்போ நல்ல கையை தட்டி உற்சாகத்தோடு இன்று நிரப்பு உன்னின் ஆவியால் என்னை நீரப்போ இயேசு தெய்வமே இன்று நீரப்போ உன்னின் ஆவியால் பேய்களை ஓட்டி நோய்களை போக்கும் பலனே வாருமே பேய்களை ஓட்டி எஸ் எஸ் வாருமே பலவீனம் நீக்கி பலவானாய் மாற்றும் வல்லமையே வாருமே பலவீனம் நீக்கி பலவானாய் மாற்றும் வல்லமையே வாருமே பலவீனம் நீக்கி பலவானாய் மாற்று வல்லமையே வாருமே பலவீனம் நீக்கி பலவான் சொல்லுங்க வல்லமையே வாருமே என்னை நீரப்போம் இயேசு தெய்வமே இன்று நீரப்போம் உன்னை நாவியா என்னை நிரப்புங்கப்பா ஷகதரகபலகதரக உன்னை நாவியா என்னை நீரப்போம் இயேசு தெய்வமே இன்று நீரப்போம் உன்னை நாவியா தேற்றரவாளன் பரிசுத்த ஆவி தேற்றரவாளன் பரிசுத்த ஆவி தேற்றிட வாருமே ஆற்றலை கொடுத்து ஆவியே வாருமே ஆற்றலை கொடுத்து நிரப்புகிற ஆவியானவரே என்னை நிரப்போ எங்களை நிரப்புங்கப்பா நாங்க வாஞ்சியோடு காத்திருக்கிறோம்ப்பா ஒவ்வொரு மேலும் உம்முடைய அக்கினி ஊற்றப்படுவதாக அந்த 120 பேர் மேல் ஊற்றின அக்கினி என்னை நீரப்போ இன்று நீரப்போ என்னை நீரப்போ
நிரப்புங்கப்பா, எங்களை நிரப்புங்க. உந்தன் ஆவியால் என்னை நிரப்போ, இன்று நிரப்போ. உந்தன் ஆவியால் வரங்களை கொடுத்து வாழ்வை அளிக்கும் வல்லலே வாருமே. வரங்களை கொடுத்து வாழ்வை, வைக்கும் வரங்கள் வரட்டும் அப்பா, வரங்கள் கிரியை செய்யட்டும். கனிகளால் நிரப்பி காயங்கள் ஆற்றும் கருணையே வாருமே. கனிகளால் நிரப்பி காயங்கள் ஆற்றும் கருணையே வாருமே. ஓ, என்னை நிரப்போ இயேசு தெய்வமே, இன்று நிரப்போ. உந்தன் ஆவியால் என்னை நிரப்போ. Yes, 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 yes. Yes, over மேல. Yes, Lord. என்னை நிரப்போ இயேசு தெய்வமே, உந்தன் ஆவியால் கோபங்கள் போக்கி சுவாபங்கள் மாற்றும் சாந்தமே வாருமே. மாம்சீக கிரியைகள் அழிக்கப்படுவதாக, பாவங்கள் கழுவி பரிசுத்தமாக்கும் வாருமே. பாவங்கள் கழுவி பரிசுத்தமாக்கும் பரமனே வாருமே. என்னை நிரப்போ இயேசு தெய்வமே, இன்று நிரப்போ. உந்தன் ஆவியால் என்னை நிரப்போ, இயேசு தெய்வமே, இன்று நிரப்போ. உந்தன் ஆவியால் என்னை நிரப்போ, இயேசு தெய்வமே, இன்று நிரப்போ. உந்தன் ஆவியால் வரங்களை கொடுத்து வாழ்வை அளிக்கும் வல்லலே வாருமே. வரங்களை கொடுத்து வாழ்வை அளிக்கும் வல்லலே வாருமே. கனிகளால் நிரப்பி காயங்கள் ஆற்றும். கருணையே வாருமே. Yes, Lord. கனிகளை கொடுத்து உரகதரவதனை நிரப்போ இயேசு தெய்வமே, நிரப்போ. உந்தன் ஆவியால் என்னை நிரப்போ இயேசு தெய்வமே, இன்று நிரப்போ. உந்தன் ஆவியால் என்னை நிரப்போ இயேசு தெய்வமே, இன்று நிரப்போ. உந்தன் ஆவியால் என்னை நிரப்போ இயேசு தெய்வமே, இன்று நிரப்போ. உந்தன் ஆவியால். ஹல்லேலூயா. நல்ல கரங்களை தட்டி, நல்ல கரங்களை தட்டி, விடாம தட்டுங்க. நல்ல வாய்களை திறந்து ஷக தரபா ரீக தர. வாஞ்சை வேண்டும், ஒரு தாகத்தோடு கேளுங்க. ஏசப்பா, ஒரு பரிசுத்த ஆவியினால நிரப்பப்பட்ட ஒரு வாழ்க்கை. ஹல்லேலூயா. கோபங்கள் போக்கி சுவாபங்கள் மாற்றும் சாந்தமே வாருமே. கோபங்கள் போக்கி சுவாபங்கள் மாற்றும் சாந்தமே வாருமே. பாவங்கள் கழுவி பரிசுத்தமாக்கும் பரமனே வாருமே. பரிசுத்தமாக்கும் பரமனே வாருமே. என்னை நிரப்போ இயேசு தெய்வமே, இன்று நிரப்போ. ஆசீர்வாதியோ என் நேச கர்த்தரே, ஆசீர்வாதியும் என் நேச கர்த்தரே. ஆவியின் வரங்களினால் என்னை நிரப்போ. ஆவியின் கையை தட்டி என்னை நிரப்பு. ஊற்று தண்ணீரே எங்கள் தேவாவியே, ஜீவநதியே என்னை பொங்கி பொங்கி வா. ஊற்று தண்ணீரே எந்தன் தேவா. ஆவியே, ஜீவநதியே என்னை பொங்கி பொங்கி வா. கண்மலையை பிளந்து வனாந்திரத்திலே
பள்ளத்தாக்கிலோ மலைகளிலோ மலைகளிலோ தண்ணீர் பாயும் தேசத்தை நீர் தண்ணீர் பாயும் தேசத்தை நீர் வாக்களித்தீரே. ஊற்று தண்ணீரே என்ற தேவாவி ஓரபஹா ஷேகே துரக தீபலகதர் வே என்ற தேவாவியே. ஜீவ தண்ணீராம் என்ற நல்ல கர்த்தரே, ஜீவ ஊற்றினால் என்னை நிறைத்திடுவே. ஜீவ தண்ணீராம் கையை தட்டி பாடுங்க. ஏசப்பா, இந்த பிள்ளைகளை நிரப்புங்கப்பா, இந்த பிள்ளைகளை நிரப்புங்க, இந்த பரிசுத்த ஆவியினாலே நிரப்புங்கப்பா. கர்த்தரின் கரத்தில் நித்தம் கனம் பெற்றிட, கர்த்தரின் கரத்தில் நித்தம் கனம் பெற்றிட, கர்த்தரின் கரத்தில் நித்தம் கனம் பெற்றிட. ஊற்று தண்ணீரே தேவாவியே, ஜீவநதி பொங்கி பொங்கி வா. ஊற்று தண்ணீரே ஜீவநதியே என்று பொங்கி பொங்கி வா. இறக்கப்பட்டதா ஊற்று சிலுவையிலே, இரட்சகரின் காயங்களில் வெளிப்படுதே. திறக்கப்பட்டதா ஊற்று சிலுவையிலே, சகதர பகதரதா. முற்றும் நீங்கிட பாவக்கரைகள், பரிசுத்த சமூகத்தில் ஜெயம் பெற்றிட, பரிசுத்த சமூகத்தில் ஜெயம் பெற்றிட. பாவக்கரைகள் முற்றும் நீங்கிட, பரிசுத்த சமூகத்தில் ஜெயம் பெற்றிட, பரிசுத்த சமூகத்தில் ஜெயம் பெற்றிட. ஊற்று தண்ணீரே என்ற தேவாவியே, ஊற்று தண்ணீரே என்ற தேவாவியே, ஜீவநதியே பொங்கி பொங்கி வா. ஊற்று தண்ணீரே தேவாவியே, ஜீவநதியே பொங்கி பொங்கி வா. ஊற்று தண்ணீரே. ஒவ்வொரு மேலும் ஊற்றுகள் ஊற்றுகள் பிறக்கட்டும், ஊற்றுகள் திறக்கப்படட்டும். ஊற்றுங்கப்பா ஒவ்வொரு மேலும் ஆவியானவரே, வாலிப பிள்ளைகள் மேல, வாலிப பிள்ளைகள் மேல. ஓ ரிசீவ் ரிசீவ் ரிசீவ். தேவாவியே, ஜீவநதியே பெற்றுக்கொள்ளுங்கள், அக்கினி பெற்றுக்கொள்ளுங்கள். ஷபாலா கதரா கபாலா கதரா ஷேகே. ஊற்றுங்கப்பா ஊற்றுங்கப்பா. ஆசீர்வாதியோ என்னே கர்த்தரே, ஆசீர்வாதியோ என்னே கர்த்தரே. ஆவியின் வரங்களினால் என்னை நிரப்போம், ஆவியின் வரங்களினால். சுகமளிக்கும் வரம், தீர்க்கதரிசன வரம், அற்புதங்களை செய்யும் சக்தி. ஆசீர்வாதியோ என்னே கர்த்தரே, ஆவியின் வரங்களினால் என்னை நிரப்போம், ஆவியின் வரங்களினால் என்னை நிரப்போம், ஆவியின் வரங்களினால் என்னை நிரப்போம், ஆவியின் வரங்களினால் என்னை நிரப்போம், ஆவியின் கனிகளாலே என்னை நிரப்போம், ஆவியின் வரங்களினால் என்னை நிரப்போம், ஆவியின் கனிகளாலே என்னை நிரப்போம், ஆவியின் வரங்களினால் என்னை நிரப்போம், ஆவியின் கனிகளாலே என்னை நிரப்போம். திறக்கப்பட்டதாம் ஊற்று சிலுவையிலே, காயங்களில் வெளிப்படுதே. திறக்கப்பட்டதாம் ஊற்று சிலுவையிலே, இரட்சகரின் காயங்களில் வெளிப்படுதே. பாவக்கரைகள் முற்றும் நீங்கிட, இயேசுவின் ரத்தம் சுத்திகரிக்கிற ரத்தம். ஒரு பலகதர பாவக்கரைகள் முற்றும் நீங்கிட, பாவக்கரைகள் முற்றும் நீங்கிட. பரிசுத்த சமூகத்தில் ஜெயம் பெற்றிட, பரிசுத்த சமூகத்தில் ஜெயம் பெற்றிட. தண்ணீரே என் தேவாவியே, ஜீவநதியே என்னில் பொங்கி
தண்ணீரே தண்ணீராவியே ஜீவனாதியே என்னை பொங்கி பொங்கி வா. கரங்களை தட்டி ஹல்லேலூயா ஷபரகதரா ரிபலகதரா கபா ரிகதோரோ கபூலா ரீமா ஷேகே தோரோ. நல்ல நல்ல அந்நிய பாஷைகளை பேசி ஆரம்பிங்க. கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. கரங்களை தட்டி உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நிறுத்தாதீங்க. கர்த்தரை மகிமைப்படுத்தி ஊற்றப்படுகிற ஆவியானவர், நம்ம மேல இறங்குகிற ஆவியானவர். உங்கள் பலவீனங்களை கர்த்தர் மாற்றுவார். உங்களுடைய மனக்கவலைகளை கர்த்தர் போக்குவார். ஆவியில ஆத்மாவில சரீரத்துல விடுதலை கொடுப்பார். பொருளாதாரத்துல விடுதலை கொடுப்பார். இந்த பரிசுத்த ஆவியானவரை வாஞ்சிங்க. ஹல்லேலூயா. Praise the Lord. Hallelujah. Hallelujah. ஆவியே ஆவியே மழையாக பொழியும் ஆவியே 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 மழையாக பொழியும் ஆவியே பனி போல பெய்யும் பரிசுத்தரே மழையாக பொழியும் ஆவியே பனி போல பெய்யும் பரிசுத்தரே மழையாக பொழியும் ஆவியே 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 மழையாக பொழியும். வாயை திறந்து பாடுங்க. ஆவியே ஆவியே மழையாக பொழியும் ஆவியே 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 மழையாக பொழியும் ஆவியே யுத்தங்கள் செய்பவரே யோர்தானை பிளந்தவரே யுத்தங்கள் செய்பவரே யோர்தானை பிளந்தவரே திருமழையாய் பிரவேசிக்க திருமழையாய் பிரவேசிக்க உள்ளங்கை மேகமே உள்ளங்கை மேகமே போல பெய்யும் பரிசுத்தரே மழையாக பொழியும் ஆவியே பனி போல பெய்யும் பரிசுத்தரே மழையாக பொழியும் கடைசியாக ஒரு முறை ஆவியே ஆவியே மழையாக பொழியும் ஆவியே 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 மழையாக பொழியும் கண்களை மூடி நம்ம ஜெபிக்கலாம். அன்புள்ள ஆண்டவரே, நன்றியோடு துதிக்கிறோம். இந்த நாளிலே கர்த்தர் எங்களை இந்த அதிகாலையில் உற்சாகப்படுத்தி எங்களை கூட்டி கொண்டு வந்திருக்கீங்கப்பா. காலையிலே எழும்பி நாங்கள் ரெடியாகி தேவ பிரசனத்தில் வந்து கர்த்தரை மகிமைப்படுத்த கர்த்தர் கொடுத்த கிருபைக்காக ஸ்தோத்திரம் அப்பா.
கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. என்றுமுள்ள உம்முடைய கிருபைக்காக ஸ்தோத்திரம். இம்மட்டும் எங்களை நடத்தி இருக்கீங்கப்பா. லாஸ்ட் 10 மாதங்கள் எங்களை ஆச்சரியமாய் நடத்தியிருக்கீங்க. இந்த 11வது மாதத்தையும் கர்த்தர் எங்களை நடத்துகிறதற்காக ஸ்தோத்திரம். இந்த வருடத்தை நன்மையால் முடிசூட்டுகிற தேவன் நீரப்பா. இந்த கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். பெரிய காரியங்களை செய்யுங்க. பலவீனப்பட்டவர்களுக்கு ஒரு சர்வாங்க சுகத்தை கொடுங்கப்பா. மனதிலே போராட்டத்தோடு இருக்கிறவர்களுக்கு ஒரு விடுதலை கொடுங்கப்பா. குடும்பங்களில் போராடி கொண்டு இருக்கிற எல்லா அந்தகார கிரியைகளிலே இருந்து விடுதலை உண்டாகும்படியாக ஜெபிக்கிறோம். இயேசுவின் வல்லமுள்ள நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன், ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். இந்த மாதத்தில் நேற்றைக்கு இந்த வாக்குத்தத்த வசனத்தை நாம் பார்த்தோம். வாசிக்கலாம். லூக்கா 24ஆம் அதிகாரம் 49வது வசனம். என் பிதா வாக்குத்தத்தம் பண்ணினதை இதோ நான் உங்களுக்கு அனுப்புகிறேன். நீங்களோ உன்னதத்திலிருந்து வரும் பலனால் தரிப்பிக்கப்படும் வரைக்கும் எருசலேம் நகரத்தில் இருங்கள் என்றார். ஹல்லேலூயா. எல்லாரும் சேர்ந்து வாசிக்கலாமா? எல்லாரும் சேர்ந்து வாசிங்க. என் பிதா வாக்குத்தத்தம் பண்ணினதை இதோ நான் உங்களுக்கு அனுப்புகிறேன். நீங்களோ உன்னதத்திலிருந்து வரும் பலனால் தரிப்பிக்கப்படும் வரைக்கும் எருசலேம் நகரத்தில் இருங்கள் என்றார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இத நம்ம ஆராதிக்கிற ஆண்டவராகிய இயேசு அவருடைய இறுதி ஆலோசனையாக அவருடைய சீஷர்களுக்கு சொன்ன வார்த்தைகளை நாம் பார்க்கிறோம். ஹல்லேலூயா. கரங்களை உயர்த்தி சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. மத்தேயு 28ஆம் அதிகாரத்தில் கடைசியில் பார்த்தீங்கன்னா, நீங்கள் உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கிங்க, பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தில் ஞானஸ்தானம் கொடுங்கன்னு அவர் சொன்னதை மத்தேயு எழுதி வைத்திருக்கிறார். இங்கே லூக்கா எல்லாம் எழுதி வைத்திருக்கிறார். கடைசி பகுதியில் நம்ம பார்க்கிறோம், என் பிதா வாக்குத்தத்தம் பண்ணினதை இதோ நான் உங்களுக்கு அனுப்புகிறேன். நீங்களோ உன்னதத்திலிருந்து வரும் பலனால் தரிப்பிக்கும் படும் வரைக்கும் எருசலேம் நகரத்தில் இருங்கள். ஹல்லேலூயா. இதை நான் சொன்னேன்னா நீங்க சீரியஸா எடுக்க மாட்டீங்க. அவர் என்ன சொல்றது பெருசா அப்படின்னு நீங்க நினைக்கலாம். ஆனா இதை யார் சொன்னது தெரியுமா? வானத்தையும் பூமியும் படைத்த தெய்வம் மனிதனாய் வந்து நமக்காக கல்வாரி சிலுவையில மரித்து உயிர்த்தெழுந்து பரலோகத்துக்கு எடுத்துக்கொள்ளப்படும் போது ஆண்டவராகிய இயேசு, மறுரூபமாக்கப்பட்ட சரீரத்தில் இருக்கிற ஆண்டவராகிய இயேசு சொன்னார், நான் உங்களுக்கு ஒரு கட்டளை கொடுக்கிறேன், ஒரு அட்வைஸ் கொடுக்கிறேன். நீங்க எருசலேம்ல காத்திருந்து இந்த உன்னதத்திலிருந்து வரும் பலனை பெற்றுக்கொள்ளும் வரை எருசலேமை விட்டு வெளியே போகக்கூடாதுன்னு சொல்லி. ஹல்லேலூயா. கரங்களை உயர்த்தி சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. இந்த மாசத்துல நான் பரிசுத்த ஆவியின் பலனை பெற்றுக்கொள்ளும் வரை தேவ சமூகத்தில் காத்திருப்பேன் என்று யாரெல்லாம் உண்மையாகவே தங்கள் வாழ்க்கையை அர்ப்பணிக்கிறார்களோ கர்த்தர் அவர்களை வல்லமையாய் நிரப்ப கர்த்தர் போதுமானவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. கரங்களை உயர்த்தி சொல்லுங்க. ஹல்லேலூயா. 500 பேருக்கு ஆண்டவர் அவர் பரலோகத்துக்கு எடுத்துக்கொள்ளப்படும் போது ஒலிவ மலையிலே அவர் தரிசனமானார். 500 பேர் அவரை பார்த்தார்கள். ஆனால் ஆண்டவராகிய இயேசு சொன்ன இந்த வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிந்தது எத்தனை பேர் தெரியுமா? 120 பேர். எத்தனை பேர்? 500ல் 120ன்னு பார்த்தீங்கன்னா 25% தான். எத்தனை சதவீதம்? இந்த 25% வச்சு தான் இன்னைக்கு 2000 வருஷமா கிறிஸ்தவத்தை கர்த்தர் மென்மேலும் வளர்ந்து கொண்டு இருக்க கர்த்தர் உதவி செய்திருக்கிறார். ஹல்லேலூயா. அந்த 380 பேர் பரிசுத்த ஆவியை பெறாதவங்களுக்கு அவங்க கதை என்னாச்சுன்னு தெரியாது. ஆனால் அந்த 120 பேர் பரிசுத்த ஆவியை பெற்றாங்க பாருங்க. அவங்கள கொண்டு தான் கர்த்தர் அப்போஸ்தலருடைய நடபடிகளை கர்த்தர் எழுதி அவர்கள் மூலமாக தான் 1ஆம் நூற்றாண்டிலே பலத்த கிரியைகளை கர்த்தர் செய்தார். ஹல்லேலூயா. 500ல் 100னா 20%, 120னா 25%. ஆண்டவராக இயேசுக்கு கீழ்ப்படிந்ததே எத்தனை பேர்? 25%. ஆனால் இங்கே இருக்கிற எல்லாரும் சொல்கிறேன், நம்ம 100% நம்ம ஆண்டவர் இங்கே இருக்கிற எல்லாரும் கீழ்ப்படிந்தோன்னா, உன்னதத்திலிருந்து வருகிற தேவ பலன் இங்கே இறங்குச்சுன்னா,
இந்த பம்மல், பொளிச்சலூர் இந்த பகுதியில், பல்லாவரம் பகுதியில், குன்றத்தூர், இந்த குரோம்பேட்டை, நாகல்கேணி, கவுல் பஜார் இந்த ஏரியாவையே ஆண்டவருக்கென்று நாம் திருப்ப முடியும். ஹல்லேலூயா. கரங்களை உயர்த்தி சொல்லுங்களேன், ஹல்லேலூயா. ஏன் தெரியுமா? அந்த உன்னதத்திலிருந்து வருகிற தேவ பலன் வந்துச்சுன்னா நீங்க போற இடம்லாம் அற்புதம் தான், நீங்க தொட்டிங்கன்னா அற்புதம் தான், நீங்க பார்க்கிற இடம்லாம் அற்புதம் தான். கர்த்தர் நம்மை கொண்டு கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். ஹல்லேலூயா. ஆண்டவராகிய இயேசு நம்மை தான் நம்பிக்கொண்டிருக்கிறார். உங்களையும் என்னையும் தான் என்ன பண்ணிட்டு இருக்காரு? நம்பிட்டு இருக்கிறார். நான் போயிட்டேன்னா நீங்க இதோட முடிஞ்சிரும் நினைக்காதீங்கப்பா. இதோட கதை முடிகிறது இல்லை. நான் போனதுக்கு அப்புறம் ஒருத்தர் அனுப்புவேன். அவர் உன்னதத்திலிருந்து வருவார். அவர் நமக்கு கொடுக்கிற தேவ பலத்தினால நீங்க இந்த உலகத்தையே கலக்குவீங்க. ஹல்லேலூயா. கரங்களை உயர்த்தி சொல்லுங்களேன், ஹல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ரோமர் 8ஆம் அதிகாரம் 14வது வசனத்தை வாசிங்கள். மேலும் எவர்கள் தேவனுடைய ஆவியினாலே நடத்தப்படுகிறார்களோ, மனுஷனுடைய ஆவி, தேவனுடைய ஆவி, தேவனுடைய ஆவியை தான் புதிய ஏற்பாட்டில் பரிசுத்த ஆவியானவர் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. எவர்கள் தேவனுடைய ஆவியினாலே நடத்தப்படுகிறார்களோ அவர்கள் தேவனுடைய புத்திரராய் இருக்கிறார்கள். அவர்கள் தேவனுடைய புத்திரராய் இருக்கிறார்கள். ஹல்லேலூயா. கரங்களை உயர்த்தி சொல்லுங்க, ஹல்லேலூயா. எவர்கள் தேவனுடைய ஆவியை பெறாமல் இருக்கிறார்களோ அவர்கள் தேவனுடைய புத்திரராய் வாழ முடியாது. மிக தெளிவாக இருக்கிறது. 2 டைப் ஆஃப் கிறிஸ்தவர்களே 2 கூட்டம். ஒன்று பரிசுத்த ஆவியின் வல்லமையினால் நிரப்பப்பட்ட கூட்டம். இன்னொரு கூட்டம் வந்தோம், ஆண்டவராகிய இயேசு கிட்ட இருந்து ஏதாவது நன்மை கிடைக்குமா? 5 அப்போ 2 மீனை கொண்டு பல அற்புதங்களை செய்தாரே, எனக்கு ஏதாவது செய்ய மாட்டாரா? என் குடும்பத்தில் கல்யாணம் நடக்காதா? எனக்கு ஒரு வீடு வாங்க முடியாதா? எனக்கு ஒரு கார் வாங்க முடியாதா? எனக்கு இது நடக்காதா, அது நடக்காதா? என் பிஸ்னஸை கர்த்தர் ஆசீர்வதிக்க மாட்டாரா? அதெல்லாம் செய்வார். ஆனால் அதுக்கு மேலே ஒன்று இருக்கு. ஆதி திருச்சபையின் அஸ்திபாரமே என்ன தெரியுமா? பரிசுத்த ஆவியினாலே நிரப்பப்பட்ட ஒரு வாழ்க்கை. ஹல்லேலூயா. கரங்களை உயர்த்தி சொல்லுங்களேன், ஹல்லேலூயா. அந்த நாட்களில் பந்தி விசாரிப்பு கொடுக்கப்பட்டது. விதவைகளுக்கெல்லாம் அங்கெல்லாம் சாப்பாடு போட்டு அங்கெல்லாம் நடத்தினாங்க. அந்த சாப்பாடு போட்டவங்களுக்கு கூட பார்த்தீங்கன்னா பரிசுத்த ஆவியினாலே நிரப்பப்பட்டவர்களாக இருந்தார்கள். ஹல்லேலூயா. அப்போஸ்தலர் 6ஆம் அதிகாரத்தில் அதை பார்க்கலாம். இந்த நாளில் நான் உங்களுக்கு அன்பாக ஒன்று சொல்கிறேன். இந்த மாதத்தில் இந்த பரிசுத்த ஆவியானவரை குறித்து நாம் அதிகமாய் தியானிக்க போகிறதுனால அப்போஸ்தலருடைய நடபடிகளை நீங்கள் வீட்டில் வாசியுங்கள். இதை ஒரு ஃபாலோ அப்பாக நீங்கள் தேவனுடைய செய்தியை நீங்கள் தொடர்ந்து வீட்டில் அந்த ஆவியானவர் உங்களோடு இடைப்படணும்னு விரும்பினீங்கன்னா அப்போஸ்தலருடைய நடபடிகளை கட்டாயமாய் வாசியுங்கள். எத்தனை அதிகாரம் இருக்குது தெரியுமா அப்போஸ்தலருடைய நடபடிகளில்? 28 அதிகாரம். எத்தனை அதிகாரம்? 28 அதிகாரம். இந்த மாதத்தில் 30 நாள். 1ஆம் தேதி போயிடுச்சு, இன்னைக்கு 2ஆம் தேதி. அப்போஸ்தலர் 1லிருந்து 28 பார்த்தீங்கன்னா 45 முறை பரிசுத்த ஆவியானவர் பரிசுத்த ஆவியானவர் பரிசுத்த ஆவியானவர். ஆதி திருச்சபை நடத்தினதே அப்போஸ்தலருடைய நடபடிகள் என்று சொல்லுவதை காட்டிலும் பரிசுத்த ஆவியானவருடைய நடபடிகள் என்று சொல்லுகிறார்கள் பரிசுத்தவான்கள். இந்த பரிசுத்த ஆவியானவரை குறித்து நீங்கள் வாசிக்க 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 நீங்கள் நல்ல ஜெபிக்க, வாசிங்க ஜெபிங்க, வாசிங்க ஜெபிங்க. ஆண்டவரே, அந்த உன்னதத்திலிருந்து வருகிற தேவ பலனால் என்னை நிரப்புங்கன்னு சொன்னீங்கன்னா கர்த்தர் உங்களை நிரப்புவார். ஹல்லேலூயா. என்னையும் நிரப்புவார். ஹல்லேலூயா. இன்னைக்கு பாடின பாட்டெல்லாம் நீங்கள் நோட் பண்ணி வச்சு இந்த பாடெல்லாம் பாடுங்க. வீடுகளில் பாடிக்கொண்டே இருங்க. உங்களுக்குள்ள அளவில்லாத ஆவியானவர் ஊற்றப்பட்டு கொண்டே இருப்பார். ஹல்லேலூயா. என்னை நிரப்பும் இயேசு தெய்வமே, உந்தன் ஆவியால் என்னை நிரப்பும். ஒரு தாகம் இருக்கணும் பாருங்க இந்த நாட்கள்ல. மேலும் எவர்கள் தேவனுடைய ஆவியினாலே நடத்தப்படுகிறார்களோ அவர்கள் தேவனுடைய புத்திரராய் இருக்கிறார்கள். யோவான் 3ஆம் அதிகாரம் 34வது வசனத்தை வாசிங்கள். தேவனால் அனுப்பப்பட்டவர் தேவனுடைய வார்த்தைகளை பேசுகிறார். தேவன் அவருக்கு தமது ஆவியை அளவில்லாமல் கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. ஆண்டவராகிய இயேசு பிதாவால் அனுப்பப்பட்டவர்.
அவருடைய வார்த்தை அவர் பேசினார். தேவன் அவருக்கு தமது ஆவியை அளவில்லாமல் கொடுத்திருந்தார். ஹல்லேலூயா. ஆண்டவராகிய இயேசு அளவில்லாமல் பரிசுத்த ஆவியானவரால் நிரப்பப்பட்டிருந்தார். கணக்கே இல்லை, ஓவர் ஃப்ளோயிங். லூக்கா 4ஆம் அதிகாரம் 1வது வசனத்தை வாசிங்கள். லூக்கா 4ஆம் அதிகாரம் 1வது வசனம் ஸ்கிரீன்ல இருக்கு பாருங்க. இயேசு பரிசுத்த ஆவியினாலே நிறைந்தவராய் யோர்தானை விட்டு திரும்பி ஆவியானவராலே வனாந்திரத்துக்கு கொண்டு போகப்பட்டார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த மாதத்துல ஏசப்பா, நீங்க அளவில்லாமல் நிரப்பப்பட்டிருந்தது போல எங்களையும் அளவில்லாமல் நிரப்புங்கப்பா. எல்லாம் கரங்களை உயர்த்தி ஜெபம் பண்ணுங்க. யோவான் 3ஆம் அதிகாரம் 34வது வசனத்துல சொல்லப்பட்டபடி அப்பா ஆண்டவரே, தேவன் அவருக்கு அளவில்லாமல் பரிசுத்த ஆவியானவரை ஊற்றினீங்களேப்பா, எங்க மேலே அளவில்லாமல் ஊற்றுங்கப்பா. ஹல்லேலூயா. கரங்களை உயர்த்தி சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. உங்க சுய பலத்துல, என்னுடைய சுய பலத்துல நம்ம சாதிக்கிறதெல்லாம் ஒண்ணுமே இல்லைங்க. பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ள ஊற்றப்படும் போது அளவில்லாத பரிசுத்த ஆவியானவர் பாருங்க. தீத்து 3ஆம் அதிகாரம் 7வது வசனத்தை வாசிப்போம். அவர் நமது இரட்சகராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் அந்த பரிசுத்த ஆவியை நம்மேல் சம்பூர்ணமாய் பொழிந்தருளினார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கரங்களை உயர்த்தி சொல்லுங்களேன். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஆண்டவராகிய இயேசு அளவில்லாமல் நிரம்பி இருந்தது மாத்திரமல்ல, அவருடைய பிள்ளைகளுக்கு சும்மா கொஞ்சம் வச்சுக்கோ, ஒரு சொட்டு வச்சுக்கோ, ஒரு 3 பாட்டை பாடு, 4வது பாட்டு ஃபாஸ்டா பீட்டு போடு, கையை தட்டு, உன்னை நிரப்புவேன், அதுக்கப்புறம் நீ போயிட்டே இரு. ஒரு மாற்றமும் இல்லை. சும்மா ஒரு சொட்டு ஆவியானவர் அல்ல, நம்மை அளவில்லாமல் நிரப்பி சம்பூர்ணமாய் நிரப்பி ஒவ்வொரு நேரமும் ஒவ்வொரு நொடி பொழுதும் பரிசுத்த ஆவியினாலே நிரப்பப்பட்ட ஒரு வாழ்க்கை வாழுவதற்கு தேவன் நம்மை அழைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. கரங்களை உயர்த்தி சொல்லுங்க. ஹல்லேலூயா. இந்த பரிசுத்த ஆவியானவரை பற்றி நம்ம அதிகமா தெரிஞ்சிருக்கணும். ஆதி திருச்சி, ஏன்னா புதிய ஏற்பாட்டில் ஆண்டவராகிய இயேசு அவருடைய வேலையை முடித்து விட்டு போய்விட்டார். ஆனால் இப்பொழுது இது பரிசுத்த ஆவியானவருடைய காலம். என்ன காலம்? பரிசுத்த ஆவியானவருடைய காலம். அவர் ஆவியான தேவன் நமக்குள்ளே வாசம் பண்ணி நம் மூலமாக தான் செயல்பட விரும்புகிறார். ஹல்லேலூயா. யார் பரிசுத்த ஆவியானவரை விரும்பி அவங்களுக்குள்ள வாஞ்சியா அவங்க கூப்பிடுறாங்களோ அவங்களுக்குள் நிரப்பி அவங்கள கொண்டு தான் இந்த பூமியில அவர் செய்ய வேண்டியதை செய்ய அவர் விரும்புகிறார். ஹல்லேலூயா. ஊழியம் மாத்திரமல்ல, உங்க குடும்ப வாழ்க்கை வாழுவதற்கு ஞானத்தின் ஆவியானவர், வேலை செய்வதற்கு ஞானத்தின் ஆவியானவர், எல்லாவற்றையும் இந்த பூமியிலே நடத்துவதற்கு இந்த பரிசுத்த ஆவியானவர் நமக்கு உதவியாய் இருக்கிறார். ஹல்லேலூயா. ஒரு வேலை செய்யும்போது எல்லாரும் கன்ஃபியூஸ்டா இருப்பாங்க. இது எப்படி செய்யறது, இது எப்படி செய்யறது? நீங்க ஏசப்பா பரிசுத்த ஆவியானவரே எனக்கு ஞானத்தை கொடுங்கப்பா. யாக்கோபு 1:5 சொல்லப்பட்டபடி நான் ஞானத்தை கேட்கிறேன் என்று ஞானத்தை கேட்டால் அவர் பரிசுத்த ஆவியானவர் ஞானத்தை கொடுத்து அந்த ஞானத்தின்படியாக நமக்கு எந்த ஒரு காரியத்தையும் செய்யவும் கர்த்தர் நமக்கு உதவி செய்வார். ஹல்லேலூயா. அவர் தமது இரட்சகராகிய இயேசு கிறிஸ்து மூலமாய் அந்த பரிசுத்த ஆவியை நம்மேல் சம்பூர்ணமாய் பொழிந்தருளினார். ஹல்லேலூயா. சம்பூர்ணமாய்னா என்ன? பூரணமாய், சம்பூர்ணமாய், அதிகமாய் கர்த்தர் பொழிந்தருள விரும்புகிறார். ஹல்லேலூயா. கரங்களை உயர்த்தி சொல்லுங்க. ஹல்லேலூயா. இயேசுவின் நாமத்தினாலே இந்த பரிசுத்த ஆவியானவரை குறித்த ஒரு வெளிப்பாடு நம்முடைய சபைக்கு வருவதாக. இயேசுவின் நாமத்தினாலே இந்த பரிசுத்த ஆவியானவரை குறித்த நம்முடைய எல்லா விதமான ஒரு அறியாமைகள் நீங்குவதாக. ஹல்லேலூயா. பாருங்க, அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்தில் 19ஆம் அதிகாரத்தில் 2வது வசனத்தை வாசியுங்கள். நீங்கள் விசுவாசிகள் ஆனபோது ஆண்டவர் பவுல் அப்போஸ்தலனை ஊழியத்தில் தெரிந்து கொண்டு அவரை ஊழிய பாதையிலே நடத்தி கொண்டிருக்கும் போது இந்த 19ஆம் அதிகாரத்தில் அவர் எபேசு பட்டணம் என்கிற ஒரு பட்டணத்துக்கு போகிறார்.
அந்த எபேசு பட்டணத்துல போகும்போது அங்கே ஒரு சில விசுவாசிகள் யோவானால் ஞானஸ்நானம் பெற்றவர்கள் இருக்கிறார்கள். ஒரு சின்ன கூட்டம் 12 பேர் அந்த இடத்துல இருக்கிறாங்க. அங்க இவர் ஊழியத்துக்காக எபேசு பட்டணத்துக்கு போகிறார். நல்ல கவனிங்க. அவர் போன போது அவர் ஒரு சில கேள்விகளை கேட்கிறார். பாருங்க என்ன கேட்கிறார் பாருங்க. நீங்கள் விசுவாசிகளான போது பரிசுத்த ஆவியை பெற்றீர்களா என்று கேட்டான். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நல்ல ஒரு கேள்வி. ஹல்லேலூயா. என்ன கேள்வி? நல்ல ஒரு கேள்வி. பரிசுத்த ஆவியை பெற்றீர்களா? ஞானஸ்நானம் எடுத்துட்டேன், ரைட்டு. பரிசுத்த ஆவியை பெற்றீர்களா? அதற்காக காத்திருந்தீர்களா? உன்னத பலத்தை பெற்றீர்களா? அப்போ அவங்க என்ன சொல்றாங்க பாருங்க. அதற்கு அவர்கள் பரிசுத்த ஆவி உண்டென்பதை நாங்கள் கேள்விப்படவே இல்லை என்றாங்க. ஹல்லேலூயா. எருசலேம்ல இவங்க பரிசுத்த ஆவியினால நிரப்பப்பட்டு பூமியில பல இடங்களுக்கு போய் ஊழியம் செய்யறாங்க. தோமா சென்னைக்கு கூட வந்து ஊழியம் செய்திருக்கிறார். இந்தியாவில் AD 52 பரிசுத்த ஆவியினால நிரப்பப்பட்டு இங்க பாத்தீங்கன்னா யோவான் ஸ்நானகன் போய் யோவான் என்ன பண்ணியிருக்காருன்னா அங்க போய் அவங்களுக்கு ஞான ஸ்நானம் கொடுத்திருக்கிறார், எல்லாம் பண்ணியிருக்கிறாரு. ஆனா பரிசுத்த ஆவியை பற்றி என்ன பண்ணல, டீச்சிங் கொடுக்கல. பாருங்க, பரிசுத்த ஆவி உண்டென்பதை நாங்கள் கேள்விப்படவே இல்லை. நம்ம சபையில யாரும் அப்படி சொல்ல முடியாது. ஏன்னா நம்ம பரிசுத்த ஆவியை பற்றி பல முறை பேசிக்கொண்டே இருக்கிறோம். ஹல்லேலூயா. தாகம் இருந்தால் கர்த்தர் தாகம் உள்ளவன் மேல் தண்ணீரை ஊற்றுவார். வறண்ட நிலங்களில் ஆறுகளை பாய பண்ணுகிறது போல என் ஆவியை உங்கள் மேல ஊற்றுவேன்னு சொல்லியிருக்கிறார். விலையேற பெற்றதை சும்மா கேட்காதவங்களுக்கெல்லாம் கொடுக்க மாட்டாங்க. விலையேற பெற்ற பரிசுத்த ஆவியானவரை சும்மா கொடுத்துருவாங்களா? தாகத்தோடு இருக்கிறவங்க, வாஞ்சியோடு இருக்கிறவங்க இன்னைக்கு வீட்டில் போய் முட்டி போட்டு ஏசப்பா என்ன இந்த பரிசுத்த ஆவினால நிரப்புங்க நிரப்புங்க நிரப்புங்கன்னு காத்திருக்கிறவர்கள் மேலே தான் பரிசுத்த ஆவியானவர் நிரப்புவார். ஆண்டவர் சொன்னார் லூக்கா 24:49 பரிசு உன்னதத்திலிருந்து வருகிற தேவ பலனை பெற்றுக்கொள்ளும் வரை நீங்கள் எருசலேமை விட்டு போகாதீங்க. ஊழியெல்லாம் செய்ய தேவையில்லை, முதல்ல பரிசுத்த ஆவியை பெறுங்க. அப்போ அவங்க கிட்ட சொல்ல எத்தனை மாசம் கொடு, எத்தனை நாள் ஆகும், எவ்வளோ நாள் காத்திருக்கணும்லாம் சொல்லலை. இவங்க போய் ஒரு மேல் வீட்டில் போய் 10 நாள் காத்திருந்தாங்க. ஜஸ்ட் 10 நாள் தான். நம்ம அதிகாலையில் 5 நாள் நீங்கள் வாங்க, பரிசுத்த ஆவிக்காக தான் ஜெபிக்க போகிறோம். இந்த அடுத்த 5 நாட்கள் நம்ம என்ன எதுக்காக ஜெபிக்க போகிறோம் தெரியுமா? உன்னதத்திலிருந்து வருகிற ஆவி பலமாய் நம்முடைய சபையில் ஊற்றப்பட வேண்டும். நிறைய குறிப்புக்காகலாம் ஜெபிக்கிறோம். ஆனால் நமக்கு அஸ்திபாரமாகி இந்த பரிசுத்த ஆவியானவர் நம்ம மேலே அளவில்லாமல் ஊற்றப்படணும். பாருங்கள், இந்த நாட்களில் பெந்தைகோஸ்து சபைகளில் கூட பார்த்தீங்கன்னா இப்போ பரிசுத்த ஆவியானவரை பற்றி பேச்சு கொஞ்சம் குறைஞ்சி போச்சு. 1905 பெந்தைகோஸ்தே மூமெண்ட் மீண்டுமாக இந்த உலகத்திலே உருவானதற்கு காரணம் அசூசா ஸ்ட்ரீட்டில் ஒரு ரிவைவல், ஒரு எழுப்புதல் நடந்தது. அங்கே தேவ மகிமை அந்த அந்த அசூசா ஸ்ட்ரீட்டில் இறங்கினது. அப்பொழுதுதான் மீண்டுமாக அந்த பெந்தைகோஸ்தே அனுபவத்தை நம்முடைய உலகத்தில் அது மீண்டுமாக உருவானது. இப்போ அது உருவாகி 120 வருஷம் ஆகிப்போச்சு. இப்போ எல்லாம் கொஞ்சம் மங்கி போய் தான் இருக்குது. ஆனால் இப்போ எண்ணெயையும் தீவெட்டியும் மீண்டுமாக எரியணும்னா திருப்பியும் நம்ம ஒரு உன்னதத்திலிருந்து வருகிற தேவ பலனை பெற்றுக்கொள்ள வேண்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்றைக்கு அநேக மூத்த ஊழியர்கள்லாம் அதுக்காக தான் ஜெபிச்சுட்டு இருக்கிறாங்க. ஒரு எழுப்புதல் தேசத்தில் வரணும்னா சபைகளுக்குள்ள கர்த்தருடைய ஆவியானவர் பலமாய் ஊற்றப்பட வேண்டும். ஹல்லேலூயா. பாருங்க, 19ஆம் அதிகாரம் 6வது வசனத்தை வாசிங்கள். அல்லாமலும் பவுல் அவர்கள் மேல் கைகளை வைத்தபோது, பவுல் சொல்றாரு சில காரியங்கள் எல்லாம் அவங்களுக்கு ஆலோசனை கொடுக்கிறாரு. வீட்டில் போய் இந்த 19ஆம் அதிகாரத்தை 1லேருந்து 7 வரைக்கும் வாசித்து பாருங்க. அப்போ நமக்கு தெரியும் இந்த எபேசு பட்டணத்தில் அங்க இருந்த அந்த 12 மூப்பர்களுக்காக அவர் என்ன பண்றாரு. அல்லாமலும் பவுல் அவர்கள் மேல் கைகளை வைத்தபோது பரிசுத்த
பரிசுத்த ஆவி அவர்கள் மேல் வந்தார். அப்பொழுது அவர்கள் அந்நிய பாஷைகளை பேசி தீர்க்க தரிசனம் சொன்னார்கள். ஹல்லேலூயா. கரங்களை உயர்த்தி சொல்லுங்க ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பரிசுத்த ஆவி பெறும்போது நமக்குள்ள ஆவியின் வரங்கள் கிரியை செய்ய ஆரம்பிக்கும். ஹல்லேலூயா. 9 வரங்கள் இருக்கிறது. ஞான வரம், போதிக்கிற வரம், தீர்க்க தரிசன வரம், சுகமளிக்கும் வரம், அற்புதங்களை செய்யும் சக்தி, ஆவிகளை பகுத்தறிகிற வரம், அந்நிய பாஷைகளை பேசுகிற வரம், அந்நிய பாஷைகளை வியாக்கியானம் செய்கிற வரம், இப்படியாக 9 விதமான வரங்கள் இருக்கிறது. நமக்குள்ள பரிசுத்த ஆவியானவர் ஊற்றப்படும் போது நம்முடைய வாயிலிருந்து வருகிற வார்த்தைகள் வல்லமை அதிகாரமுள்ள வார்த்தைகளாக தீர்க்க தரிசனமான வார்த்தைகளை கர்த்தர் நமக்கு கொடுப்பார். ஹல்லேலூயா. கரங்களை உயர்த்தி சொல்லுங்களேன் ஹல்லேலூயா. பவுல் கேட்டது போல இன்னைக்கு ஆவியானவர் நம்மளை பார்த்து பரிசுத்த ஆவியை நீங்கள் பெற்றீர்களா? இந்த நாளில் அந்த உன்னதத்திலிருந்து வருகிற தேவ பலனுக்காக நீங்கள் காத்திருக்கணும். நானும் இன்னும் காத்திருக்கணும். இது வரைக்கும் பரிசுத்த ஆவியை பெறாத மாதிரி ஒரு வச்சுக்கோங்க. இந்த மாதத்தில் நான் இதை புதுப்பிக்கணும்ப்பா. ஹல்லேலூயா. எனக்குள்ள ஆவியானவர் அளவில்லாமல் ஊற்றப்பட வேண்டும். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவராகவே இருக்கிறார். பாருங்க, லூக்கா 6ஆம் அதிகாரம் 45வது வசனம் சொல்லுது, இருதயத்தின் நிறைவினால் அவனவன் வாய் பேசும். ஆவியின் வரங்களிலே முதலாவது வரம் என்ன தெரியுமா? வாயிலிருந்து வருகிற வார்த்தைகள் தான். தீர்க்க தரிசன வரம், இப்படியாக அந்நிய பாஷைகளை பேசுகிற வரம், ஞான வரம், கர்த்தரை குறித்து பேசுகிற வரத்தினால் கர்த்தர் நம்மை நிரப்புவார். இருதயத்தில் பரிசுத்த ஆவியானவர் நிரம்பி இருந்தா வாயில் என்ன பண்ணும்? தானாக வரும். பிரதர் ஜெபம் பண்ணுங்க, பிரதர் பேசுங்க, பிரதர் பாடுங்க, மைக்க கொடுத்தாதான் பாடுவேன், இப்படி பண்ணாதான் செய்வேன். இல்லை, இருதயத்தின் நிறைவினால் என்ன பண்ணுமா? அவனவன் வாய் பேசும். என் இருதயத்தில் பரிசுத்த ஆவியானவர் கொழுந்து விட்டு எரிந்து கொண்டிருந்தால் எனக்கு அறியாமலே என் வாயிலிருந்து அந்நிய பாஷைகளை பேசிக்கொண்டே இருப்போம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவராகவே இருக்கிறார். இந்த வருடத்தின் இறுதி நாட்களில் இது சும்மா ஒரு செய்தியாக கேட்டுட்டு போயிடாதீங்க. இந்த அனுபவத்துக்குள்ள நம்முடைய சபையில் இருக்கிற ஒவ்வொருவரும் வர வேண்டும். இது தேவனால் உண்டான கட்டளை. இது தேவன் சபையை கொண்டு செய்ய போகிற பலத்த கிரியைகளுக்கு இது ஒரு அஸ்திபாரம். ஹல்லேலூயா. கரங்களை உயர்த்தி சொல்லுங்க ஹல்லேலூயா. அதுக்கு பேரு தான் ஆவியின் கனி, ஆவியின் வரம். மாம்சீக கிரியைகள் அழிக்கப்பட வேண்டும் என்றால் இந்த ஆவியானவர் உள்ள வரும்போது ஆவியின் கனி உண்டாகும். அன்பு அன்பு அன்புன்னு பேசிக்கிட்டு இருந்தா வராது. ஆவியின் அந்த பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ள ஊற்றப்படும் போதுதான் அந்த அன்பு, சந்தோஷம், சமாதானம், விசுவாசம், நீடிய பொறுமை, சாந்தம், இச்சையடக்கம், தயவு, நற்குணம், எல்லா 9 ஆவியின் கனியும் செயல்பட ஆரம்பிக்கும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் 17வது வசனத்தை வாசிங்கள். கடைசி நாட்களில் நான் மாம்சமான யாவர் மேலும், ஆண்டவர் யோவேல் தீர்க்கதரிசியின் மூலமாக ஏற்கனவே ஆண்டவர் வாக்கு பண்ணி இருக்கிறார். கடைசி நாட்களிலே நான் மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன். பாருங்க, ஆண்டவர் ஊற்றுவேன் சொல்லி இருக்கிறார். அவர் ஊற்ற விரும்புகிறார். ஆனால் இந்த ஆவியானவர், இந்த பரிசுத்த ஆவியானவர் விலையேற பெற்றவர். அதற்கென்று ஒரு தகுதி வேண்டும், அதற்கென்று ஒரு வாஞ்சை வேண்டும். பாருங்க, வாஞ்சையே இல்லாதவங்க கிட்ட உன்னை கொடுத்தா அதை யூஸ் பண்ணுவாங்களா? பண்ண மாட்டாங்க. அதனால தான் பரிசுத்த ஆவியானவர் ஆண்டவர் கொடுக்க எல்லாருக்கும் கொடுக்க விரும்புகிறார். பழைய ஏற்பாட்டில் ஒரு சிலரை கர்த்தர் நிரப்பினார். தாவீதை நிரப்பினார், யோசேப்பை நிரப்பினார், தானியேலை நிரப்பினார். ஆனால் புதிய ஏற்பாட்டில் இங்க இருக்கிற எல்லாருக்கும் அவர் கொடுக்க விரும்புகிறார். ஹல்லேலூயா. சிறு பிள்ளைகள் முதல் வாலிப பிள்ளைகள், பெரியவங்க, சின்னவங்க, எல்லார் மேலும் கடைசி நாட்கள்ல மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை
ஊற்றுவேன். அப்பொழுது அப்பொழுது உங்கள் குமாரரும் உங்கள் குமாரரும் உங்கள் குமாரத்திகளும் உங்கள் குமாரத்திகளும் தீர்க்க தரிசனம் சொல்லுவார்கள். தீர்க்க தரிசனம் சொல்லுவார்கள். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. பெற்றோர் நல்ல கவனிங்க. நீங்க பரிசுத்த ஆவியினால நிரப்பப்பட்டிருந்தாதான் உங்க பிள்ளைங்க அடுத்த ஜெனரேஷன் ஆவியின் வரத்தினால நிரப்பப்படுவாங்க. நீங்க அவர்களுக்கு இந்த நவீன காலத்துல இந்த நவீன உலகத்துக்கு தேவையான பொருட்களை வாங்கி கொடுத்து உலகத்தின் காரியங்களினாலே அவர்கள் மண்டையிலே போட்டு திணித்தால் அவர்கள் ஆவியினாலே நிரப்பப்பட முடியாது. இது சத்தியம். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. வேதத்தை வாசித்து முழங்கால் போட்டு இந்த ஆவியின் வரங்களினால நிரப்புங்கப்பான்னு கேட்டா கர்த்தர் அளவில்லாமல் ஆவியை நிரப்புவார். ஹல்லேலூயா. இந்த ஞாயிறுக்கு என்ன ஞாயிறு தெரியுமா? ரெஃபர்மேஷன் சண்டே. மார்ட்டின் லூத்தர் அந்த கத்தோலிக்க சபையிலிருந்து வெளியே வந்து ஒரு புரட்சியை பண்ணின அந்த நாள் தான் இந்த நாளை கொண்டாடி கொண்டிருக்கிறோம். ஹல்லேலூயா. கர்த்தர் ஆவியானவர் ஊற்றப்பட்டதை நினைவு கூறுகிற ஒரு நாளாக கர்த்தர் இதை வைப்பாராக. ஹல்லேலூயா. கடைசி நாட்களிலே நான் மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன். அப்பொழுது உங்கள் குமாரரும் குமாரத்திகளும் தீர்க்க தரிசனம் சொல்லுவார்கள். உங்கள் வாலிபர் தரிசனங்களை அடைவார்கள். உங்கள் மூப்பர் சொப்பனங்களை காண்பார்கள். ஆமென். ஹல்லேலூயா. 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 Praise the Lord. கர்த்தர் நல்லவர். கர்த்தர் நல்லவர். இந்த நாட்களில் நம்முடைய சபையிலே ஜனங்கள் தீர்க்க தரிசனம் சொல்லணும், சொப்பனங்களை பார்க்கணும், தேசத்தில் நடக்க போறவைகளை கர்த்தர் வெளிப்பாடாக கொடுக்கணும். தமிழ்நாட்டை குறித்த ஒரு வெளிப்பாடு, இந்தியாவை குறித்த ஒரு வெளிப்பாடு, நம்முடைய சபையை குறித்த வெளிப்பாடு, உங்கள் குடும்பத்தை குறித்த ஒரு வெளிப்பாடை தேவன் கொடுக்க அவர் விரும்புகிறார் என்பதிலே சந்தேகமே இல்லை. ஹல்லேலூயா. ஏசாயா 44:3 வாசிங்க. தாகமுள்ளவன் மேல் தண்ணீரையும் வறண்ட நிலத்தின் மேல் ஆறுகளையும் ஊற்றுவேன். வறண்ட நிலத்தின் மேல் ஆறுகளையும் ஊற்றுவேன். பரிசுத்த ஆவியானவரை ஊற்றுவதற்கு தாகமுள்ளவன் மேல் தண்ணீரையும். தண்ணீர் ரெடியா இருக்கு. பரிசுத்த ஆவியானவர் அளவில்லாமல் இருக்கிறார், சம்பூர்ணமாய் ஊற்ற விரும்புகிறார். ஆனால் நமக்கு ஒரு வாஞ்சை இருக்கணும், நமக்கு ஒரு தாகம் இருக்கணும். எப்படியாவது நான் அந்த பரிசுத்த ஆவியானவரை பெறணும். அந்த பரிசுத்த ஆவியானவர் கொண்டு நான் இந்த காலகட்டத்தில் நான் ஆண்டவருக்காக எழும்பி பிரகாசிக்கணும்னு வாஞ்சித்தால் கர்த்தர் உங்களை கொண்டு கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். என்னை கொண்டு கர்த்தர் பெரிய காரியங்களை கர்த்தர் செய்வார். ஹல்லேலூயா. கரங்களை உயர்த்தி சொல்லுங்க. ஹல்லேலூயா. தாகம் எல்லாம் சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க. எதுக்கு தாகம்? ரோஸ் மில்க் குடிக்கிறதுக்கா? எதுக்கு தாகம்? பரிசுத்த ஆவியானவர் மேல ஒரு தாகம். தாகம் இல்லாத உங்களுக்கு நான் திருப்பியும் சொல்றேன், எவ்வளவுதான் தண்ணி அங்க பக்கத்துல வச்சிருந்தாலும் அதை குடிக்க மாட்டாங்க. ஏன்னா அவங்களுக்கு தாகம் இல்லையே. தாகம் இருந்ததுன்னா கொடுங்க கொடுங்க கொடுங்க, எனக்கு தாகமா இருக்குது கொடுங்க. வறட்சியா இருக்கிற ஒரு பூமியில போய் தண்ணியை ஊத்துனா அப்படியே இழுத்துக்கும் அந்த தண்ணி. ஏற்கனவே அதில் வேற ஏதாவது இருந்துச்சுன்னா தண்ணி ஊற்றினா ஓடி போயிடும். வறண்ட நிலத்தை போல நம்முடைய ஆத்துமா பரிசுத்த ஆவியானவருக்காக வாஞ்சிக்க வேண்டும். தாகம் உள்ளவன் மேல் தண்ணீரையும். உண்மையா அந்த செய்தியை கேட்டு ஒரு தாகம் இருந்ததுன்னா இன்னைக்கு நீங்கள் நைட்டில் போய் உபவாசம் போட்டு ஜெபம் பண்ணுவீங்க. தனியாக ஒரு இடத்துல போய் ஏசப்பா இந்த பரிசுத்த ஆவியினால என்னை நிரப்பும். ரெயின் ஹார்ட். நான் இதோட முடிக்கிறேன், இன்னும் நிறைய காரியங்கள் இருக்குது. நான் வருகிற நாட்களில் பேசலாம். நம்ம திருவிருந்து எடுக்க போகிறோம். ரெயின் ஹார்ட் போங்கே என்று சொல்லி ஒரு தேவ மனிதன் லட்சக்கணக்கான ஆப்பிரிக்கா மக்களுக்காக போய் ஊழியம் செய்து அநேக மக்களை ரட்சிப்புக்காக வழிநடத்தினவர். அவர் ஒரு நாள் ஒரு இடத்துல ஒரு கூட்டத்தை முடிச்சுட்டு பரிசுத்த ஆவியானவரை பற்றி பேசிட்டு அவர் போகிறார். ஒரு கிராமத்தை விட்டு கடந்து போகிறார். போகும்போது பெரிய புல்லுலாம் ஆப்பிரிக்காவில் அப்படியே எலிஃபென்ட் கிராஸ்ன்னு சொல்லுவாங்களாம், யானையை போல் அப்படி மேலே இருந்து அப்படி தொங்கிட்டு இருக்கும். இவர் காரில் போயிட்டுருக்கும்போது திடீர்னு ஒரு வாலிபன் குறுக்க ஓடி வந்து காரை நிறுத்தியிருக்கான். நிறுத்திட்டு ஒன்று தான் கேட்டிருக்கான், ஐயா நீங்கள் அந்த மேடையிலேருந்து சொன்னீங்களே அந்த பரிசுத்த ஆவியானவர், அந்த பரிசுத்த ஆவியானவர் எனக்கு வேணும்யா, என் தலையில் கை வச்சு ஜெபம் பண்ணுங்க.
அவன் பேர் டேவிட். அந்த டேவிட் ஒரு சின்ன வாலிப பையன். இந்த ரெயின்ஹார்ட் போங்கி அவர்கள் அவர் தலை மேலே கை வச்சு இயேசுவின் நாமத்தினாலே பரிசுத்த ஆவியினாலே நிரப்பப்படுவாயாகன்னு சொல்லிட்டு அவர் போயிட்டார். இவனுக்குள்ள பரிசுத்த ஆவியானவர் ஊற்றப்பட்டார். ஏன்னா அவனுக்குள்ள அவ்வளோ வாஞ்ச. அவன் இரவெல்லாம் சுற்றிக்கிட்டு இருக்கிறான். ஒன்று தான், எனக்கு பரிசுத்த ஆவி வேணும், பரிசுத்த ஆவி வேணும்னு சொல்லி. அவன் பக்கத்து கிராமத்துக்கு போகிறான். பாருங்க, இது நடந்து அவன் 1 மாதத்துக்கு அப்புறம் ரெயின்ஹார்ட் போங்கேக்கு ஒரு செய்தி வருகிறது. அந்த பக்கத்து கிராமத்தில் ஒரு பெரிய எழுப்புதல் உண்டாயிருக்கு. என்ன காரணம் அப்படின்னு பார்க்கும்போது, டேவிட்னு ஒரு தம்பி, அவன் போகிற இடம்லாம் கை வைக்கிறவங்களுக்கெல்லாம் கர்த்தர் அற்புதத்தை செய்கிறார். பயங்கரமான நோய்களிலிருந்து குணமாக்குகிறார்கள். அந்த ஊர் தலைவருடைய மகா அப்படியே கை கால்லாம் சூம்பி சுருண்டு போய் கிடக்குது. இவர் போகிறார். போய் இயேசு, அந்த சின்ன பையன்தான், இயேசுவின் நாமத்தினாலே சுகம் உண்டாவதாக என்றாரு. அந்த பையன் எழும்பி, அந்த பிள்ளை எழும்பி நடந்துருச்சு. ஊரெல்லாம் போய் சொல்கிறாங்க. எல்லா இடத்திலும் இவர் போய் ஜெபம் பண்ணுறாரு. அற்புதங்களும் அடையாளங்களும் நடக்குது. டேவிட் சாதாரண மனுஷன்தான். ஆனால் அவருக்குள்ள ஊற்றப்பட்ட உன்னதத்திலிருந்து வருகிற தேவ பலன் ஒரு பெரிய எழுப்புதலுக்கு காரணமாக இருந்தது. ஹல்லேலூயா. ஒரு பெரிய பாஸ்டர் கிடையாது, ஒன்றும் கிடையாது. சாதாரண பையன், சாதாரண பையனை கொண்டு கர்த்தர் பெரிய காரியங்களை கர்த்தர் செய்தார். ஹல்லேலூயா. கரங்களை உயர்த்தி சொல்லுங்க ஹல்லேலூயா. எத்தனையோ சாட்சிகள், எத்தனையோ சாட்சிகள். சிவகாசி பகுதியில் ஒரு பெரிய பாஸ்டர், பெரிய சர்ச்சு, 1 கோடி ரூபாய்க்கு மேலே கட்டி இன்னைக்கு ஊழியம் செய்கிறார். ஒரு டெய்லராக இருந்தவர். டெய்லர் துணி தைச்சிட்டு இருக்கும்போது ஒரு நாள் சர்ச்சுக்கு போகும்போது ஒரு பாஸ்டர் பிரசங்கத்தில் கேட்டிருக்காரு, அந்த உன்னதத்திலேருந்து வருகிற தேவ பலனை நீ பெற்றுக்கோப்பா, நீ இந்த சிவகாசியே கலக்கலான்னு சொல்லியிருக்கிறார். இவர் யாரு? டெய்லர். கவனிக்கிறீங்களா? கண்ணை மூடி தூங்கிட்டு இருக்கீங்களா? கவனிக்கிறீங்களா? ஒரு டெய்லரு. இந்த டெய்லருக்கு துணி தைச்சிட்டு இருக்கிறவர், அவருக்கு ஒரு செய்தி, நீ உன்னதத்திலிருந்து வருகிற தேவ பலனை பெற்றினா நீ சிவகாசியே கலக்கலாம். பாருங்க, இந்த தேவ மனுஷன், சாதாரண மனுஷன், அன்னையிலிருந்து ஒரு தீர்மானம் எடுத்தார். டெய்லர் வேலை ஒரு பக்கம் இருந்தாலும் நான் முழங்கால் போட்டு உன்னதத்திலிருந்து வருகிற தேவ பலனை பெற்றுக்கொண்டு நான் ஒரு கர்த்தருக்கென்று ஏதாவது செய்ய வேண்டும் என்று சொல்லி கர்த்தர் அவரை பரிசுத்த ஆவியினால நிரப்பினார். அவர் போகிற இடம்லாம் கர்த்தரை குறித்து சொன்னார், ஊழியம் செய்தார், அற்புதங்களை செய்தார். அதுக்கப்புறம் கர்த்தர் அவரை கொண்டு ஒரு பெரிய சபையை கட்டி எழுப்ப கர்த்தர் உதவி செய்தார். ஹல்லேலூயா. யாரை கொண்டும் கர்த்தர் செய்ய முடியும். தாகம் இருக்கிறவர்களுக்கு தண்ணீரை ஊற்றுவார். பரிசுத்த ஆவியானவரை அளவில்லாமல் ஊற்றுவார். என் சுயபலத்திலேயே நான் ஓடி 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 என் வாழ்க்கையை முடிச்சிருவேன். வாழலாம், அது நமக்காக, நம்ம குடும்பத்துக்காக வாழலாம். ஆனால் உன்னதத்திலிருந்து வருகிற தேவ பலனை பெற்றுக்கொண்டோன்னா நம்முடைய வாழ்க்கையின் சூழ்நிலைகளை எல்லாம் கர்த்தர் மாற்றுகிறவராய் இருப்பார். ஹல்லேலூயா. பாருங்க, லூக்கா 4ஆம் அதிகாரம் 14வது வசனத்தை வாசிங்கள். லூக்கா 4:1 என்ன பார்த்தோம்? இயேசு பரிசுத்த ஆவியினாலே நிறைந்தவராய், இயேசு பரிசுத்த ஆவியினால் நிறைந்தவராய் யோர்தானை விட்டு திரும்பி ஆவியானவராலே வனாந்திரத்துக்கு கொண்டு போகப்பட்டார். ஆனா அவருடைய 14வது வசனத்தை வாசிங்க. பின்பு இயேசு ஆவியானவருடைய பலத்தினாலே கலிலேயாவுக்கு திரும்பி போனார். அவருடைய கீர்த்தி சுற்றிலும் இருக்கிற தேசமெங்கும் பரவிற்று. ஹல்லேலூயா. பரிசுத்த ஆவியை பெற்ற நீங்கள், உங்கள் கணவன், மனைவி, உங்க குடும்பம் எப்படி இருக்கும் தெரியுமா? கீர்த்தியை பெற்றதாக தேசமெங்கும் உங்க பேரு பேசப்படுமா? ஹல்லேலூயா. இங்க ஒரு மனுஷன் இருக்கிறாயா, இந்த மனுஷன் எதை செய்தாலும் நல்லா இருக்குது. அவன் ஆஃபீஸுக்கு போனாலும் ஆஃபீஸில் எல்லாத்துலேயும் பெஸ்ட்டாக இருக்கிறான். ஸ்கூலில் போனால் ஸ்கூலில் பெஸ்ட்டாக இருக்கிறான். அவன் எதை செய்தாலும் கர்த்தர் அவனோடு கூட இருக்கிறார். கர்த்தர் அவன் காரியங்களெல்லாம் வாய்க்க பண்ணுகிறார். இது எப்படி நடக்கிறது என்று ஜனங்கள் ஆச்சரியப்படத்தக்கதாக ஆண்டவராகிய இயேசுடைய கீர்த்தினா புகழ்ச்சி. அவரை பற்றி எல்லாரும் பேசுகிறாங்க. இங்கே ஒரு மனுஷன் இருக்கிறாரியா,
இவர் எவ்வளோ ஆசீர்வாதமா இருக்கிறார், தான் மாத்திரம் இல்லை அநேகருக்கு ஆசீர்வாதமா இருக்கிறார் என்று சொல்லி தேசமெங்கும் பரவிற்று. ஹல்லேலூயா. கரங்களை உயர்த்தி சொல்லுங்க ஹல்லேலூயா. இந்த நாளில் கூட நமக்கு வேண்டியதெல்லாம் என்ன தெரியுமா? ஒரு தாகம். நமக்கெல்லாம் என்னது? தாகம். தாகம்னா ஆசை, வாஞ்சை, விருப்பம், வெளிப்பாடு. இந்த பரிசுத்த ஆவியானவர் என்ன செய்ய முடியும்னு சொல்லி நீங்கள் அதான் அப்போஸ்தலருடைய நடபடிகளை படித்து பாருங்க. உண்மையா இந்த பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டு நான் 2026 புது வருஷத்தில் கர்த்தருக்குன்னு நான் எழும்பி பிரகாசிக்கணும்னு விரும்பினால், அந்த தாகம் இருந்தால் நிச்சயமா வரணும். ஆண்டவராக இயேசு 500 பேருக்கு சொன்னார், 120 பேருக்கு அந்த தாகம் இருந்துச்சு. ஆனால் இன்னைக்கு நம்ம இங்கே இருக்கிற எல்லாருக்கும் தாகம் வரணும்னு சொல்லி நான் விரும்புகிறேன். பரிசுத்த ஆவியானவர் அதான் விரும்புகிறார். அந்த தாகம் இருந்தால் கர்த்தர் நம்மை அளவில்லாமல் நிரப்புவார், அளவில்லாமல் நிரப்புவார். அவர்கள் பெற்றுக்கொள்ளும் வரை காத்திருந்தார்கள், பெற்றுக்கொள்ளும் வரை காத்திருந்தார்கள். மதுரையில் ஊழியம் செய்கிற பாஸ்டர் ஜோசப் பாலச்சந்திரன் அவர்கள் இந்த வசனத்தை வாசிக்கும் போது, உன்னதத்திலிருந்து வருகிற தேவ பலனை நான் பெற்றுக்கொள்ளணும்னு சொல்லி ஒரு காட்டு பகுதிக்கு போயிட்டாராம். 15-16 வயசு இருக்குமா, வாலிப பையனா இருக்கும்போது, இந்த உன்னதத்திலிருந்து வருகிற தேவ பலனை நான் பெற்றுக்கொள்ளாம நான் திரும்பி ஊருக்குள்ள வரமாட்டேன்னு சொல்லி 1 நாள் 2 நாள் 3 நாள் அப்படியே முழங்கால் போட்டு அந்த வனாந்திரத்தில் வயலில் முட்டி போட்டு இருக்கிறாராம். இப்போ நடந்த சம்பவம். இன்றைக்கும் அவர் உயிரோடு இருக்கிறார். தமிழ்நாட்டுக்கே ஒரு நல்ல ஆவிக்குரிய தகப்பனாய் இருக்கிறவர். பாருங்க, அவர் 3வது நாளில் கர்த்தர் பரிசுத்த ஆவியானவர் அவரை பலமாய் நிரப்பினார். அந்த பரிசுத்த ஆவியின் நிறைவோடு அவர் மீண்டுமாக திரும்பி வந்தவர் இன்னைக்கு வரைக்கும் அவர் ஊழியம் செய்துட்டு இருக்கிறார். கர்த்தருக்கென்று எழும்பி பிரகாசித்துட்டு இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உன்னதத்திலிருந்து வருகிற தேவ பலன் ஊழியத்துக்கு மாத்திரமல்ல, குடும்பத்தை நடத்துவதற்கு, தெய்வீக ஞானத்தை பெற்றுக்கொள்வதற்கு, நம்முடைய சுயமெல்லாம் உடைக்கப்படுவதற்கு, நம்முடைய மாம்சமெல்லாம் சுட்டரிக்கப்படுவதற்கு இந்த உன்னதத்திலிருந்து வருகிற தேவ பலன் நமக்கு தேவைப்படுகிறது. யாரா இருந்தாலும் பரவாயில்ல, மாம்சமான யாவர் மேலும் அவர் ஊற்றுவதற்கு ஆயத்தமாக இருக்கிறார். ஆனால் நமக்கு என்ன தேவை? தாகம் தேவை. நமக்கு என்ன தேவை? தாகம் தேவை. இந்த நாளில் கண்களை மூடி நம்ம ஜெபிக்கலாம். மற்ற வசனங்கள் எல்லாம் நம்ம அப்புறம் பார்க்கலாம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. கண்களை மூடி நம்ம ஜெபிக்கலாம். ஆண்டவராக இயேசுக்கே பரிசுத்த ஆவியானவர் தேவைப்பட்டதுன்னா உங்களுக்கும் எனக்கும் அது எவ்வளவு தேவை? அந்த சீஷர்கள் எல்லாம் பரிசுத்த ஆவியினாலே நிரப்பப்பட்டிருந்தார்கள். இந்த நாளில் பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்ட தாவீது இசை வாசிக்கிறான். சவுலுக்குள்ள இருந்த பேய் எல்லாம் ஓடிருச்சு. ஹல்லேலூயா. பாருங்க, ஒரே ஒரு வசனத்தை வாசிக்கலாம். பாருங்க, இந்த வசனத்தை வாசித்து முடிக்கலாம். பாருங்க, 1 சாமுவேல் 16ஆம் அதிகாரம் 13வது வசனத்தை வாசிங்கள். அப்பொழுது சாமுவேல் தைலக்கொம்பை எடுத்து அவனை அவன் சகோதரர்கள் நடுவிலே அபிஷேகம் பண்ணினான். குடும்பத்தில் எல்லாராலும் புறக்கணிக்கப்பட்டு குடும்பத்திலே அவனை மதிக்காத ஒரு சின்ன பையன், அவனை தான் ஆண்டவர் தெரிந்து கொண்டார். வாசிங்க. அந்நாள் முதற்கொண்டு கர்த்தருடைய ஆவியானவர் தாவீதின் மேல் வந்து இறங்கி இருந்தார். சாமுவேல் எழுந்து ராமாவுக்கு போய்விட்டான். அது இருக்கட்டும். அதுக்கு முந்தின இது பாருங்க, கர்த்தருடைய ஆவியானவர் தாவீதின் மேல் இறங்கினார். ஹல்லேலூயா. அதுக்கப்புறம் தாவீது மியூசிக் வாசிக்கிறார். பாருங்க, சவுலுக்குள்ள இருந்த பேய் பிசாசெல்லாம் ஆட ஆரம்பிச்சிருச்சு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இங்க இருக்கிற மியூசிஷியன்ஸ்லாம் பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டு மியூசிக் வாசித்தாங்கன்னா இந்த இடத்துல இருக்கிற எல்லா அசுத்த கிரியைகள் எல்லாம் ஓடி போயிடும். ஹல்லேலூயா. தேவனுடைய நாமம் மகிமைப்படும். எல்லாரும் எழும்பி நிற்கலாமா? ஒரே ஒரு அடியை மாத்திரம் பாடிட்டு ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆவியே பொழியோ, ஆவியே
பொழியும் ஆவியே, பனி போல பெய்யும் பரிசுத்தரே, மழையாக பொழியும் ஆவியே, பனி போல பெய்யும் பரிசுத்தரே, மழையாக பொழியும் ஆவியே, 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 மழையாக பொழியும் ஆவியே, 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 மழையாக பொழியும் ஆவியே, வாரண்ட நிலங்களிலே வாய்க்கால்கள் அமைப்பவரே, வறண்ட நிலங்களிலே வாய்க்கால்கள் அமைப்பவரே, கனி தரும் மரமாக, கனி தரும் மரமாக காப்பாற்றி வளர்ப்பவரே, தீனம் காப்பாற்றி வளர்ப்பவரே, பனி போல பெய்யும் பரிசுத்தரே, மழையாக பொழியும் ஆவியே, பனி போல பெய்யும் பரிசுத்தரே, மழையாக பொழியும் ஆவியே. ஒரு பெரிய ஒரு வித்தியாசத்தை இந்த மாதத்தின் முடிவில் நீங்கள் பார்ப்பீங்க. நம்முடைய சபையில் பார்ப்போம். ஆவியின் வரங்கள் செயல்படும். கர்த்தர் அநேக அற்புதங்கள் அடையாளங்களை செய்வார். நாம் பார்த்ததெல்லாம் கையளவு மேகம்தான். பெருமழையை நாம் பார்க்க போகிறோம். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். அன்புள்ள ஆண்டவரே, நன்றியோடு துதிக்கிறப்பா. லூக்கா 24:49 படி உன்னதத்திலிருந்து வருகிற தேவ பலனை பெற்றுக்கொள்ளும் வரை நாங்கள் தரித்திருந்து காத்திருந்து புது பலனை பெற்றுக்கொள்ள கிருபை தாரும். அந்த ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும். இயேசுவின் வல்லமுள்ள நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன். எல்லாம் சேர்ந்து சொல்லாமா? என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி, என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பு பரிசுத்த ஆவியானுடைய அந்யோன்ய ஐக்கியமும் நம் அனைவரோடும் ஆண்டவருடைய 2ஆம் வருகை மட்டும் இருப்பதாக. ஆமென், ஆமென்.